Hello viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து PLSQLோட வேரியபிள்ஸ். ஓகே, இந்த லாஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்? PLSQL பிளாக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இந்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? PLSQL வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். இந்த மூணு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வேரியபிள்ங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு வேரியபிள்ங்கிறது வந்து அதர் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸில் என்ன மீனிங்கோ அதே தான் இங்கேயும். அதாவது ஒரு டெம்ப்ரரி ஸ்டோரேஜ் லொக்கேஷன், அதில் வந்து நம்மளுடைய டேட்டா வேல்யூ ஃபார் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிறது வேரியபிள் நேம்னா ஈக்குவல் டு ராஜேந்திரன் ஆர் ராஜன் அப்படின்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அந்த ராஜன்கிறது வந்து டேட்டா டைப், டேட்டா வேல்யூ. ஓகே, ஸோ ராஜன்கிறது என்னது? ஒரு கேரக்டர். ஸோ வேர்கேர் 2, அதாவது எஸ்கியூஎல்ல வந்து என்ன சொல்லுவோம், அதை வேர்கேர் 2ன்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அது வந்து டேட்டா டைப். ஓகே, ஸோ வேரியபிள்ங்கிறது என்னது? ஒரு கண்டெய்னர் ஆர் அ டெம்பரரி ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஓகே, பிஎல்எஸ்கியூஎல்லை பொறுத்தவரை வேரியபிள் வந்து கண்டிப்பாக டிக்ளரேஷன் செக்ஷன் வந்து நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஆகணும். வித்தவுட் டிக்ளரேஷன் வி கான்ட் யூஸ் த வேரியபிள்ஸ். அதாவது டிக்ளேர் பண்ணாமல் எந்த ஒரு வேரியபிளும் டைரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த ரூல்ஸ். ஓகே, செகண்ட் நம்ம வந்து PLSQL வேரியபிள்ஸோட ரூல்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வேரியபிள் நேம் பார்த்திங்கன்னா மஸ்ட் பி லெஸ் தென் 31 கேரக்டர்ஸ். அதாவது எப்படின்னா நம்மளுடைய நேம், லென்த் ஆஃப் த நேம் இருக்குது பார்த்திங்களா, வேரியபிள் நேம், அது வந்து 31 கேரக்டர்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்கணும். ஓகே, செகண்ட் ரூல், ஃபஸ்ட் ரூல் பார்த்துட்டிங்கன்னா 31 கேரக்டர்ஸ் கம்மியாக தான் இருக்கணும். செகண்ட் ரூல் பார்த்திங்கன்னா, உங்களுடைய வேரியபிள் நேம் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் லோவர் கேஸ் ஆர் அப்பர் கேஸாக இருக்கலாம், பட் ஆஸ்கி லெட்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். விஎன் அந்த மாதிரி. ஓகே, டாலர் அண்டர்ஸ்கோர்னு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து எப்போயுமே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் கொடுத்து அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் ஆர் டாலர் சைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேரியபிள் நேமை வந்து நம்ம ஆக்சுவலாக டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் ஆர் டைரக்ட்லி ஈக்குவல் டு டேட்டா டைப்ஸ். ஏன்னா வந்து என்ன டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா வேல்யூஸ் தான் அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ யூஸ்வலாக வந்து இது ஒரு சஜஷன் தான். நீங்கள் ஆரக்கிள் ஆர் எஸ்கியூஎல் வந்து உங்களை பிளாக் பண்ணாது உங்களுடைய வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுறதுக்கு, பட் இட்ஸ் ஜஸ்ட் சஜஷன். இப்போ நம்மளோட டேட்டா டைப் வந்து வேர்கேர் 2 இருந்தால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா v_, உங்களுடைய வேரியபிள் நேம். இப்போ நம்மளோட டேட்டா டைப் வந்து நம்பராக இருந்தால் n_, உங்களுடைய வேரியபிள் நேம். நம்ம டேட்டா டைப் வந்து டேபிள் அண்ட் ரோஸ். இதை பற்றி டீப்பாக நம்ம வந்து அப்கமிங் டாப்பிக்கில் பார்க்கலாம். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த டேட்டா டைப். ஓகே, PLSQL t_, r_ டிஃபைன் பண்ணுவோம். ஃபைனலாக வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச டேட் அண்ட் பூலியன். அதுக்கு வந்து டேட்டுக்கு வந்து b_ யூஸ் பண்ணுவோம், பூலியனுக்கு வந்து b_ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வேரியபிள்ங்கிறத பற்றி பார்த்தாச்சு. லெட்ஸ் கெட் இன் டு த கான்செப்ட். உங்களோட SQL டெவலப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து என்னோடய பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நான் வந்து ஒரு பஃபர் சைஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நம்மளோடது என்னது? டிக்ளேர். நம்ம என்ன பண்ணுவோம்? டிக்ளேர் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ டிக்ளேரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். நான் இந்த கான்செப்ட்டுக்காண்டி ஒரு எம்ப்ளாயி டேபிளோட ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி டேபிளுக்கு வந்து எம்ப்ளாயி நம்பர் இருக்கும். ஓகே, அதனோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நம்பர். நம்பரோட ப்ரிசிஷன் வந்து இதில் கொடுக்கலாம். ப்ரிசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எத்தனை டிஜிட்ஸ் வந்து அலோடு அப்படின்னு. என்னோட டிஜிட்ஸ் வந்து 4 டிஜிட்ஸ் அலோட் பண்ண போகிறேன். ப்ரிசிஷன் வந்து 0, அதாவது டெசிமல்ஸ் வந்து அலோடு கிடையாது. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட நேம். ஸோ த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் வந்து சேம் கேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? கேரக்டராக தான் இருக்கும். ஸோ கேரக்டரோட டேட்டா டைப் வந்து வேர்கேர் 2. ஸோ நான் வந்து இதோட லென்த் வந்து 10 கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒரு ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி நீங்கள் சைஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹையர் டேட். ஹையர் டேட்னா என்றைக்கு அந்த எம்ப்ளாயை வந்து நம்ம கம்பெனியில் வந்து ஹையர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஹையர் டேட். அடுத்து வந்து பூலியனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம்.
பூலியனுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன்னா, இவர் ஒரு எக்ஸ் எம்ப்ளாயா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறேன். ஸோ exe emp x mp. ஓகே, இது என்னுடைய டேட்டா டைம். இது வந்து ஒரு ஃப்ளாக், எஸ் ஆர் நோ. ஸோ இது வந்து என்ன டிஃபைன் பண்ண போகிறோம், பூலியன். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட்டர். ஓகே, அது வந்து ஒரு நம்பர் exp. ஸோ இதுதாங்க நம்மளுடைய வேரியபிள் டிக்ளரேஷன். அடுத்து வந்து இந்த வேரியபிளோட யூசேஜ், அதாவது இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணலாம், இதில் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளோட PLSQL ப்ரோக்ராமோட வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். நம்ம வந்து இதுக்கு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, எப்படி அசைன் பண்ணுவோம், செமிகோலன் ஈக்குவல் டு. ஓகே, இது யூஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு நம்பர் வந்து என்னமா இருக்கணும், 4 டிஜிட் நம்பராக இருக்கணும், 5215. ஓகே, அதே நேரத்தில் இந்த நம்பர் வந்து இன்கேஸ் நீங்கள் டேபிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பர் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடாது. நம்பரை டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நேம் டிக்ளேர் பண்ணலாம். நேம் வந்து நான் ராஜேந்திரன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஹையர் டேட் ஆல்ரெடி நாங்கள் டிக்ளேர் பண்ணதான். ஸோ இது வந்து டேட் காலம். ஸோ ஆக்சுவலாக வந்து இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் டு யூஸ் டு டேட் யூஸ் பண்ணி நான் என்னுடைய ஸ்பெசிஃபிக் டேட் ஃபார்மெட்டை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ 1525 கம்மா என்ன ஃபார்மெட் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேங்கிறத கொடுத்துருவோம். டிடி mm y. ஓகே, ஸோ ஹையர் டேட் செமிகோலன் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ ஹையர் டேட் டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃப்ளாகை வந்து நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செட் பண்ணிக்கலாம். ட்ரூ. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்ட். இது என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணி இந்த வேல்யூவில் வந்து அசைன் பண்ணணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இந்த கரண்ட் டேட்லேருந்து ஹையர் டேட் உள்ள எத்தனை வருஷம் இருக்கோ அதுதான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து ஆரக்கிளோட இன்பில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ராக்ட் இயர் ஃப்ரம் சிஸ்டேட். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்குன்னா சிஸ்டேட். ஸோ கரண்ட் இயர் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் இயர் ஃப்ரம் என்ன டேட் கொடுக்கணும், நம்மளுடைய ஹையர் டேட், இன்றைக்கி நம்ம அந்த ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த டேட். ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து ஆக்சுவலாக எதில் ஸ்டோர் ஆகிடுச்சு, இப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்கிறத வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் பேசிக்கலாக வந்து நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணுறது. டிஃபால்ட் வேல்யூ வந்து எப்படி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். dbms_output_line. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த பர்டிகுலர் இதை வந்து டிஸ்பிளே பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன், ஐ ஆம் நம்மளுடைய பர்சன் நேம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பைப் சிம்பிள் வந்து கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். SQL PLSQL போத் பிளேசஸ் வந்து சேம் தான். ஸோ எம்ப்ளாயி நேம் கொடுத்தாச்சு. மை எம்ப்ளாயி ஐடிங்கிறத பிரிண்ட் பண்ணுவோம். மை எம்ப்ளாயி நம்பர், இது நம்மளுக்கு எதில் இருக்குது, எம்ப்ளாயி நம்பருங்கிற வேரியபிளில் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக அசைன் பண்ணிக்க வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் என்னை வந்து எப்போ ஹையர் பண்ணாங்கிறத பிரிண்ட் பண்ணுவோம். ஹையர்ட் ஆன், அதை வந்து d_higher டேட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த வேல்யூ போட்டுருங்க. ஸோ ஃபைனலாக வந்து என்னோடய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ
I have an experience of அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய பேசிக் அனானிமஸ் பிளாக் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி நம்பர் அப்படிங்கிற வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்து நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம். Okay, so I am Rajendran, my employee number 5215, hired on 1595, I have an experience of 29 years. Okay, ஸோ இதான் வந்து டிஃபால்ட் எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறது பார்த்தாச்சு. செகண்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா வேரியபிள் ஆங்கர்னு சொல்லுவோம். ஸோ இதனோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இதனோட டேட்டா டைப்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், ஹையர் டேட், பூலியன். ஸோ இதில் வந்து பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த வேரியபிளை வந்து ஆக்சுவல் எம்ப்ளாயி டேபிள்லேருந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இந்த டேட்டா டைப் இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக எம்ப்ளாயி டேபிளை வந்து இங்கே வந்து ஆங்கர் பண்ணி விட்ருங்க. அதை எப்படின்னா, எம்ப்ளாயி டேபிளோட டேட்டா டைப்பை இங்கே ரெஃபர் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ, என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா டைப் வந்து நம்மளுடைய வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகுது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போனா ஆக்சுவலாக வந்து எப்போ நம்மளுடைய வேரியபிளோட டேட்டா டைப் ஆர் ப்ரெசிஷன் லென்த்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற நமக்கு தெரியாத பட்சத்தில் ஆல்வேஸ் நம்ம வந்து வேரியபிள் ஆங்கர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஐடியா. ஓகே, ஸோ இதே ப்ரோக்ராமை நான் வந்து உங்களுக்கு வேரியபிள் ஆங்கர் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து இதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு எம்ப்ளாயி டேபிளை கட்டிடுவேன். என்னோடய எம்ப்ளாயி டேபிள் இதுதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி நம்பர். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணணுன்னா, நம்மளுடைய டேபிள் நேம் டாட் எந்த காலத்தை வந்து நான் ரெஃபர் பண்ணணும், எம்ப்ளாயி நம்பர் வந்து இந்த எம்ப்ளாயி நம்பர் காலம். அடுத்து பார்த்திங்கன்னா மாடுலோ டிவிஷன் டைப் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எம்ப்ளாயி நம்பரோட டேட்டா டைப் வந்து நம்மளுடைய நியூ வேரியபிளுக்கு வந்து டிஃபைன்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து அப்படியே எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ண போகிறேன். ஹையர் டேட். ஸோ இது வந்து அந்த டேபிளில் கிடையாது, இதுவுமே அந்த டேபிளில் கிடையாது. ஸோ இது ரெண்டு நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஸோ பாருங்கள், எம்ப்ளாயி நேமுக்கு வந்தோன்னா இ நேம் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இ நேம். அடுத்து ஹையர் டேட்டுக்கு வந்து ஹையர் டேட். ஸோ இதை ஒரு சிம்பிள் சேஞ்ச் தான் நீங்கள் பண்ணணும். நான் எக்ஸ்பிளிசிட்டாக எந்த ஒரு டேட்டா டைப்புமே மென்ஷன் பண்ணல எக்ஸப்ட் திஸ் டூ. ஏன்னா இது ரெண்டும் வந்து என்னோடய டேபிளில் வந்து கிடையாது. ஓகே, ஸோ இந்த சேம் ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ வித்தவுட் எரர் வந்து அதே ரிசல்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஐ ஆம் ராஜேந்திரன், மை எம்ப்ளாயி நம்பர் 5215, ஹையர்ட் ஆன் டேட்டு, ஐ ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து இதுக்கு பேர் தான் வேரியபிள் ஆங்கர்ஸ். ஓகே, ஸோ இந்த வேரியபிள் ஆங்கரை வந்து இன்னும் சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக நான் வந்து உங்களுக்கு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரிட்டர்ன் பண்ணி காட்டுறேன். ரியலாக வந்து இதனோட யூசேஜ் வந்து அங்கே தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த சேம் இதை பார்த்திங்கன்னா இங்கே அசைன் பண்ணாமல் டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இந்த வேரியபிளுக்கு எப்படி அசைன் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட். செலக்ட் நம்மளுடைய டேபிள்லேருந்து நம்மளுடைய காலம் நேம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதான் நம்மளோட டேபிள். ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகே, எம்ப்ளாயி நம்பர், இ நேம். ஸோ இதுதான், இது வந்து நம்மளோட டேபிளில் இருக்கக்கூடிய நேம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, இந்த டேபிளில் இருக்க வேல்யூ எடுத்துகிட்டு வந்து எதில் இன்சர்ட் பண்ண, என்னோடய வேரியபிளில் இன்சர்ட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஸோ எம்ப்ளாயி நம்பர் கம்மா வி அண்டர்ஸ்கோர் எம்பி நேம் கம்மா டி அண்டர்ஸ்கோர் ஹையர் டே. ஓகே, இன்டூ இது எழுதியாச்சா. அடுத்து எங்கேருந்து, ஃப்ரம் நம்மளுடைய டேபிள் நேம். டேபிள் நேம் என்ன, எம்ப்ளாயி. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர் கண்டிஷன் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து நம்மளுடைய ரிசல்ட் வந்து ஒன்லி ஒன் ரெக்கார்டு தான் எடுத்துகிட்டு வரணும்.
ஒரு வேளை மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் எடுத்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரொசீஜர் வந்து ரன் அடிக்கும், எரர் அடிக்கும். அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்த்துருவோம். வேறு எம்ப்ளாயி நம்பர் யூஸ் பண்ணலாம். இதான் வந்து யூனிக் கீ இந்த டேபிளுக்கு. எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல் டு செவன் 839. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எம்ப்ளாயி நம்பர் வந்து அதோட வேல்யூ வந்து என்ன எம்ப்ளாயி நம்பரில் ஸ்டோர் ஆயிரும். இநேம்ங்கிற வேல்யூ வந்து இதில் ஸ்டோர் ஆயிரும். ஹையர் டேட்டுங்கிற வேல்யூ வந்து இதில் ஸ்டோர் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த 2 வேல்யூஸ்க்கு அதே சேஞ்ச் தான். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் ரிசல்ட் என்ன? கிங் 7839 17 November 21 இது வரணும். ஓகே. ரன் த ப்ரோக்ராம். ரன் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் ரிசல்ட்டு. ஐ ஆம் கிங், மை எம்ப்ளாயி நம்பர் 7838, ஹையர்ட் ஆன் டேட் வந்துருச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 33. ஓகே. ஸோ மேஜர்லி நீங்கள் வந்து இந்த செலக்ட் அண்ட் இன்டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு டேபிளோட இன்ஃபர்மேஷன் எடுத்து பர்டிகுலர் வேரியபிளில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மேனிப்புலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இதே ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு ரிசல்ட்டை வந்து வேர் கண்டிஷன் கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பாருங்கள், அட்லீஸ்ட் அதாவது 1 ரோ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டில் வரணும். மோர் தென் 1 ரோ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அலோ பண்ணாது. ஓகே. ஸோ வேர் கண்டிஷன் இஸ் மேண்டேட்ரி. அதாவது இன்டூ பண்ணும்போது ஒரு ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு வேரியபிள் இன்சர்ட் பண்ணணும், நீங்கள் வேர் கண்டிஷன் மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்படி இல்லை எனக்கு மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை வந்து வரணும்னா நீங்கள் அந்த நேரத்தில் வந்து நம்ம லூப்ஸ் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். 1 by 1 வந்து எம்ப்ளாயி நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து லூப் பண்ணணும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸ் பற்றி பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ வந்து நம்ம 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பார்த்தோம். செகண்ட் டாபிக் என்ன பார்த்தோம்? வேரியபிள் அசைன் பண்ணுறது பார்த்தோம். தேர்டு வந்து வேரியபிள் ஆங்கர்ஸ் பார்த்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்லேருந்து வேரியபிளோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து எப்படி நம்மளுடைய வேரியபிளை வந்து அந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து PL/SQL வேரியபிள்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா PL/SQL ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஃபங்க்ஷன்னா என்ன? ஒரு ரியல் டைம் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் மோட்டிவ், ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோட் வந்து ஒரு லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். ஸோ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் எவ்ரி டைம் அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோட் எழுதுறதுக்கு பதிலாக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கேஸில் பாருங்கள், ஏஜ் கால்குலேஷன் இந்த கோடு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் நான் இதை ரிப்பீட்டேட்டிவாக யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டெட் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்காண்டி நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும்னா என்னாகும், எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து ஏஜ் தேவைப்படுதோ, ஏஜை கால்குலேட் பண்ண தேவைப்படுதோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் வந்து ஹையர் டேட் பாஸ் பண்ணுவேன். என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து இந்த ஏஜை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ அதுதான் நம்மளுடைய எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா create or replace. ஏக்கு நான் create or replace யூஸ் பண்ணுறங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட், அடுத்து வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபங்க்ஷன் நேம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட்டர். இது என்னுடைய ஃபங்க்ஷன் நேம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய பேராமீட்டர்ஸை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ என்னோடய பேராமீட்டர்ஸ் என்ன? d_higher date. ஓகே. இதோட ஃபார்மேட் என்ன? டேட். சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், create or replace ஃபங்க்ஷன். அடுத்து வந்து ஃபங்க்ஷன் நேம். அடுத்து நம்மளுடைய பேராமீட்டர். இதுதான் என்ன பண்ணப்போ இன்புட் பேராமீட்டர், அதாவது யூசர்லேருந்து வாங்கக்கூடிய பேராமீட்டர் இது. ஓகே. ஸோ எனக்கு வந்து என்ன ரிட்டர்ன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்னுடைய பேராமீட்டர்னால் நம்பர். ஓகே. ஏன்னா என்னுடைய ஃபைனல் ரிசல்ட்டுன்னா ஹையர் டேட் 68 - ஹையர் டேட், அந்த நம்பரை வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே.
ஸோ ரிட்டர்ன் நம்பர் இஸ், அடுத்து நம்மளுடைய ஆக்சுவல் வந்து ப்ரோக்ராமிங் பிளாக் பிகின், அடுத்து நம்மளுடைய லாஜிக் ரிட்டர்ன், நம்மளுடைய லாஜிக் என்ன, extract year from say state minus extract year from, இதான் நம்மளுடைய இன்புட் வேல்யூ d_hire date. ஓகே, ஒருவேளை எரர்ஸ்னால் என்ன பண்ணால் எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். யூசர் வந்து டேட்டுக்கு பதில் வேறு எதாவது கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணணும், அப்போ நம்மளுக்கு வந்து எரர் ரிட்டர்ன் பண்ணும். அதர்ஸ் தென் இந்த ப்ரோக்ராம் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ரிட்டர்ன் எழுதுகிறேன். ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிச்சு. அதாவது கிரியேட் ஆர் ரிப்ளேஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ்பி கால்குலேட்டர் ஹையர் டேட், அதனுடைய வேரியபிள் வந்து டேட், ரிட்டர்ன் வேரியபிள் அதாவது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேரியபிள் வந்து நம்பர் இஸ் போட்டாச்சு. பிகின் ப்ரோக்ராம் பிகின் பண்ணுறீங்க, ரிட்டர்ன் நம்மளுடைய லாஜிக் இன் பிளேஸ். ஓகே, இந்த கம்பைல் பண்ணிடலாம், ரன் பண்ணுவோம். நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ செலக்ட் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஃப்ரம் 12. ஸோ இதுக்கு நம்மளுடைய பேராமீட்டர் வந்து ஒரு டேட். ஓகே, டு டேட் 0105 2021 comma yy sorry dd yyyy. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 3, ஏன்னா 2024 மைனஸ் 2021 இது ரியலிஸ்டிக்காக இல்லை. ஸோ நம்ம வந்து 1998 போட்டு பார்க்கணும். ஸோ இதுக்கு ஒரு அலியாஸ் கொடுத்துடலாம். ஸோ டுவெல்ங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு டெம்பரரி டேபிள், இது வந்து சிங்கிள் ரோ டேபிள், இதை வந்து நம்ம எங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய ரியல் எம்ப்ளாயி டேபிள் இதே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ செலக்ட் கால்குலேட்டர் ஃப்ரம் எம்ப்ளாயி ஹையர் டேட், இதை ரன் பண்ணுவோம். சாரி டேபிள் ஹையர் டேட் அண்டர்ஸ்கோர் கிடையாது. ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், நம்மளுடைய ஹையர் டேட் கூட போத் பர்சனோட ஏஜ் வந்து அதான் சாரி ஏஜ் கிடையாது, வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. மை பேட். ஓகே, ஸோ இதே இதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம்லேயும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். எப்படின்னா சேம் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் PLSQL ப்ரொசீஜர்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ப்ரோக்ராம் தான் இது. நம்மளுடைய ப்ரொசீஜர் PLSQL ப்ரொசீஜர், அதான் அனானிமஸ் பிளாக். ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கள். கால் பண்ணியாச்சு, ஹையர் டேட்ங்கிற வேல்யூ வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேம் ரிசல்ட், அதாவது என்ன நம்மளுடைய ஆக்சுவல்
லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து ரீயூசபிள் ஃபங்க்ஷன்ஸை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம், நம்மளுடைய ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண பிறகு அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நம்மளோட டேபிள் செலக்ட் queriesல யூஸ் பண்ணலாம், ஆர் எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ்லையும் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கோட் ரீயூசபிலிட்டி தான் ஃபங்க்ஷன்ஸோட அட்வான்டேஜ். ஸோ அதை தான் நமக்கு வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா PLSQL ப்ரொசீஜர்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்டே டியூன், கிளியராக பாருங்கள். ஸோ இதை வந்து மல்டிபிள் பிளேசஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரொசீஜருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோடை வந்து எப்பப்பெல்லாம் நம்ம ப்ராசஸ் ரன் பண்ணுமோ அது அந்த ப்ராசஸாக பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன இப்போ நான் எழுத போகிற ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா, என்னுடைய எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. என்னோடய எம்ப்ளாயி டேபிளில் பார்த்திங்கன்னா இந்த பர்சனோட வந்து சேலரி வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து மேனேஜர் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் 5% இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காருன்னா, ஒன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்தோன்னா அந்த சேலரி வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அந்த இன்க்ரிமெண்ட் பேஸ்டாக. அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு PLSQL ப்ரொசீஜர் எழுத போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து சிமிலர் டு ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் நம்மளுடைய இது அங்கே வந்து ஃபங்க்ஷன் சொன்னோம், இங்கே வந்து ப்ரொசீஜர்னு சொல்லணும். அடுத்து நம்மளுடைய ப்ரொசீஜர் நேம் பார்த்திங்கன்னா adjust salary. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்புட் அவுட்புட் பேராமீட்டர் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பேராமீட்டர் நான் யூசர்ட்டு வந்து வாங்கணும். ஒன்று வந்து இன்புட் பேராமீட்டர், அதுக்கு வந்து நான் IN ஸ்பெசிஃபை பண்ணுறேன். IN _ எம்ப்ளாயி நம்பர். எம்ப்ளாயி _ நம்பர்னு கொடுக்குறேன். இன் இது வந்து நம்மளோட டேட்டா டைப் ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், எம்ப்ளாயி. இது வேரியபிள் ஆங்கர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எம்ப்ளாயி டாட் எம்ப்ளாயி நம்பர் மாடுலோ டிவிஷன் டைப் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வேரியபிள் ஆங்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டாவது என்னோடய பேராமீட்டர் என்ன, இன் பர்சன். அது எத்தனை பர்சன்ட் வந்து இன்க்ரிமெண்ட் அந்த பர்சனுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். IN _ percent. என்னோட டேட்டா டைப் பார்த்திங்கன்னா நம்பர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள்லேருந்து எடுக்கல, நான் டிஃபைன் பண்ணியிருக்க வேல்யூ. ஸோ வந்து இன் நம்பர்னு நான் வந்து மேனுவலாக ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இதனுடைய ஆக்சுவல் கோடை வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இஸ் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி பிகின். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும், எம்ப்ளாயோட சேலரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ எம்ப்ளாய்டு அப்டேட் இது இப்போ நம்ம இதுக்கு என்ன எழுதுவோம், இதுக்கு நம்ம என்ன எழுதுவோம் அப்டேட் பண்ணுறதுக்குன்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்டேட் எந்த டேபிள் அப்டேட் பண்ண போகிறோம், எம்ப்ளாயி டேபிள் செட். ஆல்ரெடி நம்ம வந்து SQL டாபிக்ஸில் பார்த்துருக்கோம், அது சேம் கமாண்ட் தான். செட் என்ன பண்ணணும், சேலரியோட வேல்யூவை சேலரி ஈக்குவல் டு சேலரி ப்ளஸ் நம்மளோட ஆக்சுவல் லாஜிக் சேலரி இன்ட்டு பர்சன்ட் டிவைடட் பை 100. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாஜிக் வந்து ரொம்ப முக்கியமானது என்னது, வேர் கிளாஸ். இல்லாட்டி எல்லா எம்ப்ளாய்க்கும் இன்க்ரிமெண்ட் அப்டேட் ஆயிரும். ஸோ EMP நம்பர் ஈக்குவல் டு, இது வந்து டிஃபால்ட் SQL query. ஸோ வந்து கோலன் ஈக்குவல் போடக்கூடாது. ஓகே, எம்ப்ளாயி நம்பர் end. ஓகே, நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஹை லெவல் பார்த்திங்கன்னா 2 இன்புட் பேராமீட்டர், ஒன்று வந்து எம்ப்ளாயி நம்பர் எடுத்துக்கிறேன், ரெண்டாவது வந்து என்னுடைய பர்சன்ட் எவ்வளோ ஹைக் வேணுங்கிறத போட்டுக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி டேபிள் அப்டேட் பண்ண சேலரி வித் திஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை கம்பைல் பண்ணிடுவோம். கம்பைல் பண்ணியாச்சா, இப்போ நம்ம வந்து கம்பைலுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் எப்போவுமே எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே கமாண்ட் வந்து
ஈஸி இல்லை எக்ஸிக்யூட் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய salary ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னது எம்ப்ளாய் ஐடி. ஓகே, ஸோ நம்ம வந்து எம்ப்ளாயி டேபிள் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஐடி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2850 கம்மா பர்சன் வந்து 10% ஹைக் வந்து பர்சனுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ரன் பண்ண நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, 2850 அந்த சேலரியிலேருந்து 10% வந்து அந்த பர்சனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணலாம். கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து பிஃபோர் நம்மளுடைய பிஃபோர் ப்ரொசீஜர். இப்போ ஆஃப்டர் ப்ரொசீஜர் ரன் பண்ணிப்போம். ஆஃப்டர் ரன்னிங் த ப்ரொசீஜர் பார்க்கலாம். அந்த பர்சனோட பாருங்கள், ஆஃப்டர் ரன்னிங் த ப்ரொசீஜர் அந்த பர்சனோட சேலரி வந்து நம்ம 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிஎல்எஸ்கியூஎல் ப்ரொசீஜர். பிஎல்எஸ்கியூஎல் ப்ரொசீஜரில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வித் சிம்பிள் சின்டாக்ஸ். ஓகே, ஸோ அப்கமிங் டாபிக்ஸில் வந்து கர்சர், டேபிள்ஸ், ரோஸ் பார்த்த பிறகு நம்ம வந்து இதே ப்ரொசீஜரை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த டாப்பிக்கில் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வேரியபிள்ஸ், வேரியபிள் டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன், செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வேரியபிளை வேல்யூ அசைன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. செகண்ட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட்டருங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். ஃபைனலாக வந்து ப்ரொசீஜர் வந்து ஒரு அட்ஜஸ்ட் சேலரிங்கிற ப்ரொசீஜர் வச்சு பார்த்தாச்சு. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நம்பராஜன். பாய் பாய்.